ப்ரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ட்ரூ பிளெஸிங் ஆஃப் காட் பற்றி பார்க்கலாம். உண்மையாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோமா? ஏன்னா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ட்ரூ பிளெஸிங் ஆஃப் காட் அது அதிகமாக நம்ம என்ன சென்டர் பண்ணும், என்ன ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் ஃபேவர், ஆவிக்குரிய தயவு, டிவைன் ப்ரெசன்ஸ், தேவனோட பிரசனம், அதே மாதிரி பீஸ், அந்த தேவன் கொடுக்குற தேவனால் உண்டாகிற சமாதானம். இதுதான் முக்கியமாக ஒரு பர்சனுக்குள்ள உண்மையாகவே ஆண்டோட ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய காரியம். மெட்டீரியல் வெல்த்து, உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள், இது அதுதான் பிளெஸ்ஸிங் அப்படின்னு நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கல. நம்ம ஒரு சில வேதத்தில் சில வசனங்களை வச்சு நம்மளை ஆராய்ந்து பார்க்கலாம், நம்ம உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி. இப்போ ஆப்ரஹாமோட வாழ்க்கையில் ஆப்ரஹாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பைபிள் வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியும். ஆண்டவர் அவங்கள பிளெஸ்டடாக வச்சுருந்தாங்க. பிளெஸ்ட் பர்சன் எப்படியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதிகமாக சுயநலமாக இருக்க மாட்டாங்க. உண்மையாக பிளெஸ்டடாக இருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்காது. அவங்க கொடுக்குறவங்களா தான் இருப்பாங்க, தவிர எதிர்பார்ப்புகள் இருக்காது. நன்மை செய்கிறவங்களா இருப்பாங்க. இது நான் சொல்கிறது ட்ரூ பிளெஸ்ஸிங் ஆஃப் காட், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கை நான் சொல்கிறேன். ஆண்டவர் உண்மையாக ஒருத்தர் ஆசீர்வதிச்சிருக்காங்க அப்படின்னு அறியணும் அப்படின்னா இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது ஆப்ரஹாமோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா லோத் ஆப்ரஹாமோட இருந்தவங்க தான். லோத் ஆப்ரஹாமை விற்று பிரிஞ்சு போன பிறகு லோத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஆப்ரஹாம் லோத்துக்காக ஜெபிப்பாங்க. ஆதியாகமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். ஸோ ஆப்ரஹாம் அப்படியே ஒரு தீமை ஒருத்தருக்கு நடக்குதுன்னு சொல்லி கண்ணு மூடிட்டு இருக்குல்ல, அவங்களுக்குள்ள அந்த தெய்வ அன்பு இருந்தது. லோத்துக்காக அவங்க ஜெபிச்சாங்க. இது வச்சும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆப்ரஹாம் ஒரு பரதேசியாக தான் அந்த பூமியில் இருந்தாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டு காடோட ஹெவன் தான் அவங்களோட ஃபோக்கஸ்டாக இருந்தது, பரலோகம் தான் அவங்களோட ஃபோக்கஸ்டாக இருந்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியும். பட் அவங்க அந்த உலகத்தில் வாழும் போதே அவங்களுக்குள்ள எப்படிப்பட்ட கேரக்டர் இருந்தது, அது காடோட பிளெஸ்ஸிங் அவங்களுக்குள்ள இருந்ததுன்னு அர்த்தம். அடுத்து பார்ப்போமே. ஆனால் ரோமரில் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம படித்து பார்த்தோன்னா இப்போ 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமாக இருக்கட்டும், எப்ரேயரில் 13 2வது வசனமாக இருந்தாலும் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்நியரை உபசரிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முறுமுறுப்பு இல்லாமல் உபசரிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அந்நியரை உபசரிக்கிறதுனா என்ன? நம்ம சொல்கிறோம் நம்மக்கிட்ட கார் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, எல்லாமே என்ன குறையும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா நம்ம மட்டும் அனுபவிக்கிறதுக்கு கிடையாது. ஒவ்வொரு பிளெஸ்ஸிங் ஆஃப் காட் ஆண்டு நம்ம கொடுக்கறது ஷேர் பண்ணுறதுக்கு தான், சர்வ் பண்ணுறதுக்கு தான். எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் ஒன்று ஆண்டு கொடுக்குறாங்கன்னா மற்றவங்களுக்காக பிளெஸ்ஸிங், மற்றவங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக ஆகணும்னு தான் நம்ம கையில் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம உண்மையாக நம்மக்கிட்ட இருக்கிறத நம்மளால் ஆண்டு விரும்புகிறவங்களுக்கு, லைக் நீடட் பர்சன்ஸ்க்கு கொடுக்க நம்மளால் முடியுதுன்னா உண்மையாக நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இல்லை நம்மளே அனுபவிக்கணும், இது நம்ம பிள்ளைகள் நம்ம ஜென்ரேஷன் மட்டும்தான் அனுபவிக்கணும்னு அப்படி நம்ம அதை ஒரு ஸ்டிஞ்சி பர்சன் மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா அது நம்ம உண்மையாக ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்த்தோன்னா லூக்கா 14ஆம் அதிகாரம் 13-14, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். இப்போ நம்ம ஒரு விருந்து வைக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், யாரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஆண்டதில் சொல்கிறாங்க. யார் நமக்கு திரும்பி செய்ய முடியும் அப்படிப்பட்டவங்கள நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அல்ல. ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறோம், சரி நம்ம செஞ்சோம் நமக்கு திரும்பி செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வசனத்திலே நம்ம பார்க்கணுன்னா நம்ம எப்படியாய் ஒரு விருந்து பண்ணும்போது கூட நம்ம எதிர்பார்ப்புகள் கூட செய்யக்கூடாது. அப்போனா நம்ம ரியலி பிளெஸ்ஸட் பீப்புள். நம்ம அப்படி பண்ணல அப்படின்னா ரியலி பிளெஸ்ஸட் பீப்புள். அதே மாதிரி அனதர் பிளெஸ்ஸிங் அப்படின்னா சங்கீதம் 133 1வது வசனத்தில் சகோதரர் ஒருமித்து வாசமாக இருக்கிறது தான் அது ஒரு உண்மையான பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம குடும்பத்திலே பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை இருக்குது, ஹோல் ஃபேமிலியும் ஒரு டிவிஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதம் கிடையாது. டிவிஷன் ஃபார் கிரைஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் சொல்கிறது ஒரு சமாதானம் இல்லாமல் எப்பவுமே பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது
அது ஆண்டவனால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லை அப்படின்னு அர்த்தம். நமக்குள்ள ஒரு யூனிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுவும் காடோட பிளெஸ்ஸிங் நமக்குள்ளே இல்லை. நம்ம ஒரு வேளை ரொம்ப பணக்காரங்களாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அப்படிப்பட்ட காரியங்களும் பிளெஸ்ஸிங் இல்லைன்னு அர்த்தம். முக்கியமான காரியம் 1 தீமோத்தி 5வது அதிகாரம் 8வது வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். நமக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் சொந்த குடும்பத்துக்கு நம்ம செய்யலை, நம்ம சொந்த குடும்பத்துக்கு நம்ம செய்யாமல் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நம்ம ஆசீர்வாதமாக இல்லை. நம்ம இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம்னா நிறைய தான தர்மம் செய்வாங்க, நிறைய விதவைகளுக்கு வெளியில் அப்படிலாம் கொடுப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சொந்த ஃபேமிலியில் நிறைய பேர் நீடட் பர்சன்ஸ் இருப்பாங்க, அங்கே அன்பு காட்ட மாட்டாங்க. ஸோ இதுவும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லைன்னு அர்த்தம். ஊழியர்கள், தேவையுள்ள ஊழியர்களை நம்ம சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நீடட் பீப்புள், நமக்கு தெரிய வருது ஒருத்தருக்கு நீட் இருக்குது, இட் குட் பி எனி திங், ப்ரேயராக இருக்கலாம், மெட்டீரியலியாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கலாம், எந்த நீட் நமக்கு ஆண்டவர் கொடுத்தது நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிளெஸட் பர்சன். நல்ல சமாரியன், அவங்க சொந்த வாகனத்தை தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம அநேக நேரத்தில் நம்ம சொந்த வாகனத்தில் போகிறோம், ஆனால் ஒருத்தர் நீடடில் நிற்கும் போது நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியறதில்லை, இந்த ஹார்ட் வராது, அப்போனா நம்ம பிளெஸ்ஸடாக கிடையாது. அது செல்ஃபிஷ் மோட்டிவோடு நம்ம செயல்படும் போது உண்மையாக நம்மளால் பெருக முடியாது. அது ஆண்டவர் கொடுத்ததை நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது. வி ஆர் நாட் பிளெஸட் இன் தட் கேஸ். நம்ம அதில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கிடையாது. யார் உண்மையான ஆசீர்வாதத்தோடு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள தெய்வ அன்பு இருக்கும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு தீமை செய்ய மாட்டாங்க, மற்றவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்வோம். அப்படிப்பட்ட சுபாவத்தோடு செயல்படுறவங்க தான் பிளெஸட் பர்சன். ஜஸ்ட்டு நாட் பை ஒரு வீடு, ஒரு காரு அப்படி இருக்கிறது, எல்லா பிளெஸ்ஸிங், கோல்டு எல்லாமே வச்சுருக்கோம், அது நமக்கு ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்த முடியாது. இட்ஸ் நாட் அ ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங். அது எல்லாருக்கும் பொதுவாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், தெரியாதவங்களாக இருக்கட்டும். ஆனால் இந்த சுபாவத்தை, இந்த மாதிரி நம்ம சர்விங் கெப்பாசிட்டியோடு இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும்.